அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்றைக்கு இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால், இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை வாழ்நாளை உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்துடைய தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்னாலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமான காலத்திலிருந்து சென்ற மாதம் 26ஆம் தேதி வரையும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தொலைக்கும் சொல்கிறேன். 27ஆம் தேதி அன்பு தளபதி என்னை கழகத்தில் இணைத்துக் கொண்ட நாளிலிருந்து இன்று வரை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 நெருங்கி 10 ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். அதை விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் நாட்கள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, வருடங்கள் பத்தாது. அவ்வளவு இம்சைகளை நான் சந்தித்தேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்ததற்கு முன்னால் இவையெல்லாம் தாங்குகின்ற சக்தியை உங்களில் ஒருவனாக பிறந்த எனக்கு எப்படி சக்தி எனக்கு வந்தது தாங்கி எதையும் தாங்கும் இதயம் என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதை அவரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கியிருக்கேன். அவங்க ஏனென்று சொன்னால், அவர் சொன்னதை நான் டெல்லி பட்டணத்திலிருந்து சென்னை வரும்போது சொன்னேன். எந்த சூழ்நிலையில் ஒரு மத்திய அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், தேதி கேட்டோம், நேரம் கேட்டோம், டெல்லி சென்றோம். அங்கேயே எங்களுடைய வருகையை தெரிவித்தோம். அங்கிருந்து தொலைபேசி மூலமாக எந்த வாகனத்தில் வருகிறீர்கள், வாகனத்தில் நண்பர்கள் யார் யாரை அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள் எல்லாம் கேட்டார்கள். அத்தனையும் சொன்னோம். சொன்னதற்கு பின்னால் நாங்கள் அங்கு சென்றோம். எங்களை வரவேற்று கூட்டி உள்ளே உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்து ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்துருந்தோம். 15 நிமிஷத்துக்கு பின்னால என்னிடம் வந்து அவர் உதவியாளர், இன்றைக்கு அவர்கள் உங்களை பார்க்க முடியாது சொல்லிவிட்டார். எங்க தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருந்தோம். வரவேற்று உட்கார வச்சிருக்காங்க. 15 நிமிஷம் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்னா, அப்படியா சரி அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா டெல்லியில இருக்கு பத்திரிகைகள்லாம் காப்பிச்சு சென்னை வரும்போது நீ கேட்டாங்க. சென்னை மாநிலம் என்னங்க உங்களுக்கு சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இது அன்றைக்கு நடந்தது. எவ்வளவு பெரிய அவமானம்! முதலமைச்சராக இருந்த ஒருவர், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாக இருந்தவர்கள் அவமானப்படுத்துகிற இயக்கமாக தான் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி பெரிய ஒழிச்சு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதயங்களில் உரமாக நீங்கள் தங்கள் உரமாக ஓட்டிக் கொண்டிருந்தேன். கொஞ்சம் கூட நான் அதை வெளிக்காட்டல. ஆனால் இன்றைக்கு மீண்டும் சமகாலத்தில் பணியாற்றணுமே. அண்ணன் அவர்கள் செல்வன் அவர்கள் ஒளிபரப்பு செயலாளராக இருக்கும் பொழுது, இளைஞரணி செயலாளர் போது நான் நகர இளைஞரணி செயலாளராக புதிய நகரத்தில் இருக்கிறேன். சமகாலத்தில் நாங்கள் எல்லாம் அரசியல் அவருக்கு கீழ் பணியாற்றுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்பதையும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றாலும் எங்களை அரசியலில் பக்குவப்படுத்த தலைவராக அண்ணன் செல்வன் அவர்கள், காளிமுத்தன் அவர்கள் இவரெல்லாம் இருந்தார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். இன்றைக்கு நான் அன்பு தளபதி அவரிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன் சொன்னால், ஒரு தொண்டனாகத்தான் இந்த இயக்கத்தை நான் இன்றைக்கு உங்களிடம் இணைந்திருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். என்னை இணைத்துக் கொண்டு அன்போடு அனுபவித்துக் கொண்டு தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல்
நான் சுற்றுப்பயணம் சென்று கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிக்கு போயிட்டாங்க. ஒரு தொகுதி கூட சளைக்காம ஒரு தொகுதிக்கு மேற்கொண்டுதான் தலைவர் அவர்கள் எந்த நிலையில் என்னை இணைத்திருக்கிறாரோ அதே நிலையில் என்னை ஒரு சிறப்பான வரவேற்பினை கொடுத்து ஆதரவு தந்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் பிறந்த மண்ணில் உங்கள் முன்னால் நான் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை எவ்வாறு தலைமை தாங்கி நடத்தி செல்ல வேண்டும், அனைத்து கழக உடன்பிறப்புகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று கழகத்துடைய தளபதி அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் கூர்த்து கவனித்திருக்கிறேன். அதே போல சட்டமன்றத்தில் அவர் உட்கார்ந்த போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்கும் போது அதையும் அவர்கள் உற்று நோக்கிறார்கள். சில நேரங்களில் நம்முடைய மாண்பு சபாநாயகர் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரம் மேலாக நீங்கள் பேசிவிட்டு உட்காருங்கள், இதை அனுமதிக்க முடியாது என்று சொல்ல நேரத்தில் கூட தளபதி அவர்கள் நேரம் கொடுங்க என்று சைகையிலே சொல்வார். அவர் பேசுறதை நான் பதில் சொல்லித்தரேன்னு சொல்றார். அந்த நேரத்தில் எந்த கேள்வியை சபையில் உறுப்பினர்கள் கொண்டு வராதோ அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சராகத்தான் கடந்த 5 ஆண்டு காலம் தளபதி அவர்கள் ஒரு தலைசிறந்த நிர்வாகியாக செயல்பட்டிருக்கிறார் என்று நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சர்கள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை தருகின்ற முதலமைச்சராக எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார், இந்த 5000 ரூபாய் இரவாக நம்முடைய வங்கிக்கு தாய்மார்களுக்கு சென்றடைந்த பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சி அவர்கள் என்பதை நாம் நேராக சென்கூடாக அறிந்திருக்கிறோம். அதை கூட பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராகத்தான் நம்முடைய முதலமைச்சர் 5 ஆண்டுகள் ஒரு பரிபூர்ண ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, ஆண்ட முதல்வர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற இருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் ஆண்ட ஆட்சியை இன்றைக்கு மக்கள் நிறைவாக கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்ற பொழுது உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பிரகாசமான பார்வை உங்கள் கண்களிலே தெரிந்தது. மகிழ்ச்சியோடு நீங்கள் வரவேற்கிற அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தாய்மார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன் என்று சொன்னால் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் கால பணிகளை நீங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாகவே அதனுடைய அடிப்படை பணிகளை நிறைவு செய்து நாளை தேர்தல் வந்தாலும் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்ற வெற்றி புண்ணையோடு நீங்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கின்ற காட்சியை காணுகின்ற பொழுது எப்படி கழகத்துடைய நல்வராக இந்த மாதிரியான கூட்டத்துடைய தலைவர் தமிழகம் தலை சத்தமிட்டு சொல்லுங்க, இன்னும் நல்ல சத்தமிட்டு சொல்லுங்க. ஆமா நீ சொல்லுங்க. தமிழகம் தலை முடியாது. ஏன் தலை முடியாது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை போல இந்தியாவில் இருக்கின்ற 30 மாநிலங்களில் இருக்கின்ற மக்களை பரிசீலிக்கிறார்கள். அதில் ஒரு கணிசமான பங்கு மத்திய தொகுப்பிற்கு செல்கிறது. மத்திய தொகுப்பில் அந்த நிதியை குவித்துக் கொண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நிதி கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி கமிஷன் மீண்டும் அந்த நிதியை மக்களுக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அந்தந்த மாநிலங்களின் மக்களுடைய பொருளாதார நிலை, ஜனத்தொகை இந்த அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குகிறார்கள். நியாயமாக கடந்த 3 நிதி கமிஷன் 15 வருஷமா நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதி 40% நம்முடைய வளர்ச்சி திட்டங்கள். ஆனால் மத்திய அரசு
ஒதுக்கிய நிதி 4%. 40% எங்கே இருக்கிறது, 4% எங்கே கீழே கிடக்கிறது. இவைகளெல்லாம் அறிந்து புரிந்து கொண்டுதான் எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்தாலும் சரி, தன்மானத்தை எங்களுக்கு நாங்கள் காக்காமல் விடமாட்டோம் என்ற வைராக்கிய உணர்வோடு தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது, ஒன்றிய அரசுக்கு தலை குனியாது என்ற அந்த வார்த்தையை போட்டு நீங்கள் நிதி தந்தாலும் சரி, தரவில்லையானாலும் சரி, எம்மக்களுக்கு மாநிலத்திற்கு சொந்த நிதியை கொண்டு எம்மாநிலத்தில் நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களையும் மட்டுமல்லாமல் நீங்கள் அறிவித்த திட்டங்களையும் செய்து முடிக்கின்ற அரசாக என்னுடைய அரசு இருக்கிறது நெஞ்சை நிமித்தி சொல்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தளபதி அவர்கள். இன்னைக்கு ஒரே கோஷம் சொன்னாரே ஒருத்தர், நான் சொல்ல வந்ததை திரும்ப முன்கூட்டி சொல்லுகின்ற ஒரு ஆர்வம் அந்த நண்பருக்கு இருந்தது. ஸ்டாலின் வெல்லட்டும் சொல்லுங்க, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி நிகழ்ச்சி நான் 25 தொகுதிக்கு போயிட்டு அந்த ஒரு தொகுதியில் கூட்டம் போட்டோம்னா ஒரே மாதிரியான உணர்வுபூர்வமாக நம்முடைய தளபதியுடைய ஆட்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உணர்வுபூர்வமாக அவர்கள் தங்கள் உயர குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வர இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள் தான் மக்களால் ஓட்டு போட்டு வாக்களித்து முதலமைச்சரான முதலமைச்சர்கள். மற்றபடி இங்க இருக்கு பேசினாங்க பழனிசாமி, அவர் சின்னம்மாள் முதலமைச்சரானவர். முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றிகள் கத்தனமா நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாக அறிந்திருக்கிறது. நானும் புரட்சி தலைவி அம்மாவால் நாமினேட்டாக்கப்பட்ட முதலமைச்சர் தான். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, திரும்பி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இருந்துச்சு. பழனிசாமி நான் வீட்டு பண்ணல, நம்பிக்கை துரோகம் பண்ணல, திரும்ப தன்னை தட்ட வச்சு அம்மாட்ட அந்த பதவியை கொடுத்து, ஏன் உங்களில் ஒருவனாக பிறந்தவன் நான் என்றைக்கு நன்றியுடனாக இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களால் வளர்க்கப்பட்டவன், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் தான் நகரமன்ற தலைவர், அடுத்த 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் எனக்கு பெற்றுத் தந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொண்ட விசுவாசத்தை, நீங்கள் எனக்கு ஊட்டிய விசுவாசத்தை நான் அம்மாவுடன் காட்டியதன் காரணமாக தான் இவ்வளவு பதவிகளையும் அம்மா எடுத்து. அரசியலில் எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை வரவு மீறி போகின்ற பொழுது, அவருடைய சர்வாதிகாரம் ஆணவ போக்கு வரவு மீறி போகும்போது காடு கொள்ளாது. என்ன சொல்றாங்க பழமொழி? சாது வருடால் காடு கொள்ளாது. அந்த நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம், நாங்கள் ஒரு காலத்தில் அதனை பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம் கோவிலுக்கு கொண்டு சென்ற எங்களை மீண்டும் அன்போடு அரவணைத்து ஆயுதத்தோடு கழகத்தில் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் வாழ்நாளும் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சரி, தேர்தல் வருது, நம்ம சின்ன என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சத்தம் சொல்லுங்க. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுல தலைமை கொள்ளுன்னா பவர்ஃபுல் கொள்ளுனா சூரியன் தான்
அனைத்து பொருளையும் அடக்கி சர்வரையும் அடக்கி இந்த லோகத்தில் உயிர் மிச்சிருக்கின்ற மனிதர்கள் மட்டுமல்லாமல் நமது தாவரங்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பாதுகாப்பாளராக இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிராணவாயுவை கொடுத்துக் கொண்டிருக்கின்றவர் சூரியன். அண்ணா எப்படி சொல்லி அந்த வெற்றி சின்னம் நமக்கு சூரியனாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் நீங்கள் இதற்கு முன்னால் பெற்ற வெற்றி இனி எந்த தேர்தல் வந்தாலும் நிச்சயமே வெற்றி பெறப்படுகிற ஒரே சின்னம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அனைவரும் நம்முடைய தளபதி ஆட்சி கீர்த்தியையும் அவர் ஆற்றுகின்ற பணியையும் தன் உடல்நிலை வராமல் இருப்பவர்கள் பாராது அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்புக்கும் கடமை உணர்வுக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெற்றுத் தருகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் நிச்சயமாக என்பதை இந்த கூட்டத்தில் நாம் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ஏற்கனவே நல்ல பயிற்சியை பெற்றிருக்கின்றீர்கள். தேர்தல் நடவடிக்கையில் எவ்வாறு முறையாக செயலாற்ற வேண்டும் என்பதை பயிற்சி பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயிற்சியை நம்முடைய வாக்குப்பதிவு நாள் என்று வாக்காளர்களை அழைத்து சென்று வாக்கை பதிவு செய்து நம்முடைய வெற்றி சின்னமாம் உதயநிதி சின்னம் மீண்டும் தமிழகத்தினுடைய ஆட்சி சின்னமாக வருவதற்கு கடமைகளை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்றும் வெற்றி கனியை பறித்து நம்முடைய கழக தளபதி அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற இடங்களாக உங்களுடைய கரங்கள் இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு நன்றி.